நிஜமாவே நான் இந்த பிசினஸ் வந்து நம்பியோ ஓகேங்களா இதுல என்ன இருக்க போது பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணமோ எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, எங்க அம்மா இறந்துருந்தாங்க, என்னை பார்த்தா எங்க அப்பா வந்து என்னை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு நான் இப்ப எப்படி காசு சேர்ப்பேன் இந்த மாதிரிலாம் ஓடும் இல்லையா மனசுல. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல இருந்து ஒரு டைவர்ஷன் அவருக்கு வேணும் அப்படின்றதுக்காகவும், இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லையே, ஏதோ பண்ணதானே போறாரு, அதுதான் வந்து ஓகே நல்ல விட்டுற போறாரு, அதையே நம்ம தடுக்கணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம ஓகேங்களா நான் சம்பாதிக்கணும், நான் நிறைய ஏதாவது ஒரு பார்ட் டைமா எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் என் மைண்ட்ல கிடையவே கிடையாது. எனக்குன்னு இல்லை, எங்க அப்பாவுக்கு சொல்றேன். அந்த டைம்ல அவர் என்கிட்ட கொண்டு வந்து காமிக்கும் எனக்கு வந்து அந்த இதுல எந்த உடன்பாடுமே இல்லை, சும்மா தான் பார்த்தாரு. ஆனா எடுத்ததோட விளைவை வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் என் வாழ்க்கையவே இப்படி புரட்டி போட்டு முன்னாடி இவ்வளவு கைத்தட்டுக்கு நடுவில் வந்து நிக்கிறேன்னா, அப்ப யோசிச்சு பாருங்க எந்த மாதிரியான ஒரு வாய்ப்புல நீங்க இருக்கீங்க. உண்மையாவே சொல்லணும்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஓகேப்பா பண்ணு அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அதை வந்து அவர் எடுத்து இன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம்னா, இவ்வளோ பேரோட விஷயம், இவ்வளோ பேரு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நாங்களும் சம்பாதிக்கிறோம். இதுல யாருக்கும் ஒரு துளி நஷ்டம் இல்லாமல் இங்க ஜெயிக்கிறவங்க மட்டுமே இருக்காங்கன்னா, என்ன மாதிரியான ஒரு வாய்ப்புக்குள்ள நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லையா. நான் இந்த பிசினஸை பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நான் வெறும் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு சாதாரண இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். ஆனா நான் இந்த பிசினஸ்ல என்னடா இது நடக்குது அப்படின்னு பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு மீட்டிங்ல எங்க அப்பா என்னை கூப்பிட்டு வந்தாரு. இங்க வந்து இப்ப வந்து நின்று பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, பேசிட்டு இருந்தவங்கல்ல இதே மாதிரி பேசினவங்க இருந்தாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா HCL அப்படின்ற கம்பெனில நான் பிளேஸ் ஆகி அங்க 25,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருந்தேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல என்ன பெருசா மீட்டிங் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்படி போய் பார்க்கும்போது, இங்க ஒவ்வொருத்தரும் சொன்ன வருமானம், அவங்க வாழ்க்கையோட அந்த குவாலிட்டி, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், இதெல்லாம் பார்த்து நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு மிஞ்சி போனா எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க, 25,000 30,000 ஸ்டார்டிங்ல இல்லையா. என் உழைப்பு நான் ஒரு 10 வருஷம் அதே கம்பெனில போட்டிருக்கேன்னே வச்சுக்கோங்க, எவ்வளவு வரும், 50,000. சரி, நான் பயங்கரமா உழைச்சிட்டேன், என்ன வெளியூருக்கெல்லாம் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்னோட சம்பளம் எவ்வளவு இருக்கும், 1 lakh 2 lakh. கரெக்டுங்களா? எஸ் ஆர் நோ? ஆனா அதுக்கு நான் எவ்வளவு உழைப்ப போட்டிருக்கணும், ஓகேங்களா. அந்த உழைப்ப நான் போடுறேன்னா என்னோட ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும், ஏன்னா இட்ஸ் நாட் a 6-hour ஜாப். கரெக்டுங்களா? நான் உழைப்ப போட போட இங்க இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில நீங்க எங்க வேலை செஞ்சாலும் ஒரு 1 லட்சம் வாங்கணும்னா நீங்க குறைஞ்சபட்சம் 10 மணி நேரம் டிராவல், 10ல இருந்து 12 மணி நேரம் டிராவல், அது இது சேர்த்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். கரெக்டுங்களா? உங்களோட ரொட்டீன் ப்ராப்பரா இருக்காது, உங்களோட ஃபுட் ரொட்டீன் ப்ராப்பரா இருக்காது. அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த்தும் பாதிக்கப்படும். கரெக்டுங்களா? மிஞ்சி போனா 2 லட்சம் சம்பாதிச்சிருக்கலாம் இல்லைங்களா. அப்பதான் நான் யோசிச்சேன், படிச்சு வேலைக்கு போய் என்னெல்லாமோ பண்ணி நான் மிஞ்சி போனா 1 லட்சம் சம்பாதிப்பேனா HCLல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு. ஆனா இங்க பெரிய அளவு படிக்காம, ஓகேங்களா, அவங்க ஒவ்வொருத்தரும் சொன்ன இன்கம் வந்து பாத்தீங்கன்னா, நான் படிக்கல, பெரிய அளவுல படிக்கல, நான் வெறும் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், நான் படிக்கவே இல்லைங்க, இந்த வாய்ப்பை நான் யதார்த்தமா எடுத்தேன்னு சொன்ன லேடிஸோட வருமானம் எல்லாமே 1 லட்சத்தை தாண்டி இருந்துச்சு அப்பவே. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எனக்குள்ள நான் கேட்ட கேள்வி கரெக்டா இல்லையா. நம்ம என்ன பண்றோம், கரெக்டுங்களா. அப்படிதான் இந்த பிசினஸ்க்குள்ள நான் எங்க அப்பாவோட சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சேன். படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு எங்க அப்பாவோட சேர்ந்து இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நடுவுல நான் இன்னைக்கு பாராட்டு, கைத்தட்டு, எல்லா விதமான விஷயங்களையும் நான் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க வெஸ்டீஜ்னு இருக்கிற ஒரு விஷயம் தான் காரணம். தயவு செய்து இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க, ஓகேங்களா. நான் சாதாரணம் நினைச்சு ஒரு 4 வருஷம் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணியாச்சு. நான் பண்ண அதே தப்ப நீங்க பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அதை ஓப்பனாவே நான் சொன்னேன். RS ராஜா
பொண்ணாவே இருந்தாலும் ஆர்எஸ் ராஜன் பொண்ணுக்கு முதல்ல வெஸ்டீஜ்ல நம்பிக்கை இல்லைன்றதுல உங்ககிட்ட பதிவு பண்றேன். ஆனா அந்த மாதிரி பண்ணதோட விளைவு, நம்பிக்கை வந்து அதுக்குள்ள வந்ததோட விளைவு இன்னைக்கு இவ்ளோ பெரிய சகாப்தம், இவ்ளோ பெரிய சரித்திரமா மாறி இருக்குன்னா, இன்னும் போகக்கூடிய காலங்கள்ல இன்னும் எவ்வளவு பேர் சம்பாதிப்பாங்க, நாங்க எந்த நிலைமைக்கு போவோம், உள்ள வரவங்க ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள போவாங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர் நாளைக்கு இதே மைக்க புடிச்சிட்டு இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. கரெக்டுங்களா? அண்ட் அது மட்டும் இல்ல, இன்னைக்கு லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து மைண்ட்ல ஒரு விஷயம் இருக்கும். பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா வீட்டுல அவங்க கையில வந்து நம்ம கையில இருந்த கரண்டியை பெண் குழந்தைங்க கையில கொடுக்கணும் இல்லைங்களா? அவங்க மாமியார் வீட்டுல போயிட்டு அந்த கரண்டியை பிடிச்சிப்பாங்க. அதுவே ஆண் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்மளோட வாட் யூ சே டிபெண்டன்சி, நம்ம வந்து அவங்கள சார்ந்து இருக்கிற மாதிரி நம்மளே நினைச்சுப்போம். கரெக்டுங்களா? வெஸ்டீஜ்ன்ற ஒரு விஷயமா இன்னைக்கு நீங்க பாத்திருக்கீங்கன்னா, உங்க பெண் பிள்ளைங்களுக்கு இல்ல நீங்க கரண்டியை கொடுக்கணும்னு அவசியமும் இல்ல, உங்க ஆண் பசங்களை நீங்க டிபெண்ட் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நாங்க 2 பேருமே என் கையில கரண்டியும் இல்ல, ஓகேங்களா? அவரோட வயசு என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. என்ன நம்பி அவரும் இல்ல. கரெக்டுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் இங்க வந்து இஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, இல்ல கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, இல்ல புடுங்கல்ல வந்திருப்பீங்க. கரெக்டுங்களா? ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த ரூம்குள்ள இருக்கிற உங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு ரோட்ல எத்தனையோ பேர் போயிட்டு இருக்காங்க, என் வாழ்க்கை மாறணும், எனக்கு நல்ல சம்பாத்தியம் வரணும், என் பசங்களுக்கு நான் நல்ல படிப்பை கொடுக்கணும், இதை தாண்டி என் பசங்களை வந்து நான் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கணும், என் குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்காதா, வேற ஏதாவது ஒரு வாய்ப்பு என் வாழ்க்கையை மாத்தாதான்னு ஒவ்வொருத்தருமே நினைச்சிட்டு தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரூம்குள்ள இருக்கிற இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னா, அப்ப யூஸ் பண்ணணுமா வேணாமான்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்ப நீங்க இதை ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னா கூட நான் வந்து பெட்டு கட்டுவேன். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு உங்க பசங்க உங்ககிட்ட வந்து ஏமா இதை விட்ட, ஏப்பா இதை விட்ட அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேள்விதான் கேட்பாங்களே ஒழிய நீங்க விட்டது சரின்றத சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க விட போறத விட்டீங்கன்னா இட்ஸ் யுவர் பேட் டைம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இஃப் யூ வாண்ட் டு வின் இன் யுவர் லைஃப், நீங்க ஜெயிக்கணும்னாலும் எந்த ஒரு விஷயம் லாஸும் இல்லாம இன்னைக்கு இந்த இடத்துல, ஐ மீன் சொசைட்டில இப்ப நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே சொல்றேன் நான், வார் நடக்குது இல்லையா, திடீர்னு கோவிட்னு ஒண்ணு வருது, நம்ம கையில இல்ல, நம்ம சொசைட்டியை சார்ந்தும் இருக்கும் இல்லைங்களா? எந்த விஷயம் வந்தாலும் நான் அடிச்சு சொல்வேன், இங்க வெஸ்டீஜ்ல இருக்கிறவங்களோட சம்பாத்தியமும் அவங்களோட வளர்ச்சியும் எந்த இடத்துலயுமே பாதிக்கப்படலைங்க. சாதாரணமான விஷயம்னு நினைக்கிறதும் இல்ல, this is going to change my life like anything அப்படின்னு நினைக்கிறதும் உங்க கையில தான். சோ மிஸ் பண்ணிடாதீங்க, அதுக்காக வருத்தப்படுங்க. ஓகேங்களா? So let's all join together, let's all grow together. Thank you so much for giving this opportunity.